வராம்பாரு டிப்டாப்பா. டெய்லி ஏசு நல்லவர் ஸ்டேட்டஸ் மட்டும் போட்டுடுறான். ரொட்டிக்கும் சப்பாத்திக்கும் மத மாதிரி திரியிறானுங்க. அவனுக்கு எவ்வளோதான் காசு கொடுக்குறானுங்க தெரியல, இவனுக்கு எவ்வளோதான் வாங்குறானுன்னு தெரியல. இதெல்லாம் என்ன பொழப்பு? சை, எங்கே போய் தான் முடிய போகுதுன்னு தெரியல. ஆனால் இப்போ ஏதோ சொன்னீங்களே, ஏதோ சப்பாத்திக்காகவும் ப்ரெட்டுக்காகவும் பணத்துக்காகவும் மதம் மாறின கும்பல் அப்படின்னு. நாங்கள் மதம் மாறின கும்பல் இல்லைண்ணா, மனம் மாறின கும்பல். எங்களுக்காக இயேசு உண்மையான அன்பை கொடுத்தாரு. அந்த உண்மையான அன்பை நாங்கள் ஏற்றுக்கிட்டதுனால, அவர் எங்களை தேடி வந்ததுனால நாங்கள் மனம் மாறி இருக்கோம். நீங்கள் சொல்கிறீங்க ஏதோ காசுக்காக தேவைக்காக மாறி இருக்காங்க அப்படின்னு. யாரும் தேவைக்காகவும் மாறல, காசுக்காகவும் மாறல. ஏதோ ஒரு 4 பேர் இயேசு பற்றி சொல்லி அதுக்கப்புறம் இயேசுவை ஏற்றுக்கிட்டவங்க நாங்கள் கிடையாது. அந்த இயேசு எங்களுக்கு நல்லது பண்ணியிருக்காரு, உண்மையான அன்பை காட்டியிருக்காரு, அதனால் அவரை ஏற்றுக்கிட்டோம். நீங்கள்லாம் பொதுவாக சொல்லுவீங்க எல்லாம் தேவைக்காக பழகுவாங்க, தேவைக்காக விட்டுட்டு போவாங்க, தேவைக்காக பேசுவாங்க அப்படின்னு. ஆனால் ஒரு தேவையும் இல்லாமல், ஒரு தேவையும் தெரியாமல் என்னை தேடி வந்த தெய்வம். அந்த தெய்வத்துக்காக நான் மனம் மாறிக்கிறேன் தவிர மதம் மாற கிடையாது. உங்கள் எல்லாருக்கும் தெரியாதுண்ணா நான் எப்படி கஷ்டப்பட்டேன், எப்படி இங்கே வாழ்கிறேன், எப்படி இங்கே வளர்ந்தேன் அப்படின்ட்டு. ஆனால் நான் எவ்வளோதான் கஷ்டப்பட்டாலும் எல்லா கஷ்டத்துலையும் என்னை தாங்கி நடத்திக்கிட்டு இருக்காரு. இப்போ வரைக்கும் தாங்கி வழி நடத்திட்டு தான் இருக்காரு. நான் ஒன்றும் சும்மா ஏசு நல்லவர் வீடியோ போடுறது ஏசு நல்லவன் சொல்கிறதுக்காக மட்டும் இல்லை, இந்த பாவியையும் நல்லவனாக மாற்றிருக்காருன்னு சொல்கிறதுக்காகவும் தான் போடுறேன். சும்மா மற்றவங்கள மாதிரி அடுத்தவங்களை குறை கண்டுபிடிக்கிறத விட்டுட்டு நம்ம வாழ்க்கையை குறையில்லாமல் நடத்துகிற அந்த இயேசுவை நம்பி நீங்களும் வாழுங்க. கடைசியாக ஒன்று சொல்கிறேன்னா, அவர் நமக்காக ஒரு தடவை உயிர் கொடுத்தாரு, ஆனால் என் உயிரை 2 தடவை கொடுத்தாரு. உங்களுக்கு அது புரியாது, என் சாட்சி அது. இப்போவும் சொல்கிறேன், இயேசு உங்களை நேசிக்கிறார், அவரை நம்புங்க. உங்கள் வாழ்க்கை இப்போ இருக்கிறத காட்டிலும் பல மடங்கு மாறும். நான் எப்படி இப்போ எல்லாத்துக்கிட்டையும் இயேசுவை பற்றி சொல்லணும், அதே போல் என்னை காட்டிலும் நீங்கள் நிறைய பேர்கிட்ட இயேசுவை பற்றி ஓடி ஓடி சொல்ல போகிறீங்க. இது உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். சாட்சி எடுத்து வச்சுக்கோங்க. பாய்.